ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கருப்பு கவுனி அரிசி இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி வெறும் கஞ்சி வச்சு குடித்தா கூட இதுவும் ரொம்ப சத்து தான். இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நம்ம பண்ண போகிற ஹெல்த் ட்ரிங்க் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக எலும்பு சத்து நிறைய கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு கருப்பு கவுனி அரிசி. இப்போ வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம். பொட்டு எடுக்கிற உளுந்து நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். 2 கப்பு. இதுவும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்தா நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது அதே கப்பில் பச்சரிசி 1 கப்பு சேர்க்க போகிறேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரிசியும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அரிசி எடுத்துடலாம். அதே கப்பில் பாசிப்பயிறு 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போது பாதாம் சேர்க்க போகிறேன். முந்திரி இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு பாருங்கள் இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. நம்ம மட்டும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2 மந்த்துக்கு வரும். இது இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்காங்க பாருங்கள். பவுட்ரு இதில் 1 கரண்டி தான் நான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் வைக்க போகிறேன். இதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம அந்த பவுடரை வந்து நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது கலந்ததை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இதில் ஆப்ஷனல் தான். இந்த தேங்காய் பால் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியாவும் குடிச்சிக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துனா எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஹெல்தியும் கூட தேங்காய் பால். இதில் சேர்த்துருக்கிற திங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஹெல்தின்ட்டு. இந்த ட்ரிங்க்கு நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும். எலும்புகளுக்கு ரொம்ப சத்து.
எல்லாருக்கும் தெரியும் உடம்பு இப்போ என்னென்ன பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆயிட்டிருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாகவே எடுத்துக்கலாம். இது கூட நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு தேங்காய் பாலுக்கு பதில் தேங்காய் துருவியும் இது மேலே நம்ம தூவிட்டு அப்புறமா குடிச்சிக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இதில் ஒரு கரண்டி தான் போட்டோம். நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு உளுந்து திக்னஸ் கொடுக்கும், அரிசியும் திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லைன்னா தேங்காய் துருவி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.